அலாட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஆர்ஓஇ ஆர்ஓசிஇயோடைய இம்பார்ட்டன்ஸை பற்றியும் வாரன் பஃபெட் அதை எப்படி யூஸ் பண்ணணும், ஆர்ஓஇ 20% இருக்கணும் 10 வருஷத்துக்கு, கடந்த 10 வருஷத்துக்கு ஆர்ஓசி 20% இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தொடர்ந்து பேசியிருக்கிறோம். அதோடைய தம்ப்நெயிலில் இபிஎஸ் வேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃபோட்டோ போட்டு அந்த வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். அவருக்கும் இந்த வீடியோவுக்கும் எதுவும் சம்மந்தம் கிடையாது, சும்மா ஒரு கேட்சியாக இருக்கட்டுமேனு வச்சாங்க. நான் அரசியலுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, கோத்து விட்டுறாதீங்க நண்பர்களே, சரிங்களா? நம்ம சேனல் ஒன்றும் பெரிய சேனல்லாம் இல்லை, நம்ம ஒன்றும் அவருக்கு எதிரானவர்கள்லாம் கிடையவே கிடையாது, சரிங்களா? ஸோ அதை ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட்டு ஃபன்னுக்காக ஏதோ என் மூளையில் தோன்றதை அப்பப்போ அப்படி லைட்டாக காட்டிகிட்டு இருக்கிறேன். சரி, அந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, ஒரு பங்கை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தேன். அந்த பங்கு என்ன பங்கு அப்படிங்கிறத பற்றி இப்போ கேட்டிங்க அப்படின்னா டைரெக்டாக நேமை சொல்லிடுறேன். அது ஹீரோ மோட்டார் கார்ப் அப்படிங்கிற நிறுவனம் தான். அதனுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நீங்கள் போய் பண்ணிக்கங்க. ஏன்னா அது நிஃப்டி 50க்குள்ளே உள்ள ஸ்டாக்கு. அது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நீங்கள் ஜென்ரலாக பண்ணிக்கங்க. நான் ஏன் இப்போ இந்த பங்கை வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை குயிக்காக சொல்லிடுறேன், சரிங்களா? எல்லாத்தையும் சொன்னால் உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும். இது நிஃப்டி 50யில் உள்ள ஒரு லார்ஜ் கேப் பங்கு, ரொம்ப வருஷமாக இருக்கிற பங்கு. பேசஞ்சர் வெஹிக்கிளில், அதாவது ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு, சூப்பர் ஸ்ப்ளெண்டரு, ஹீரோ பேஷன், இந்த மாதிரி 2 வீலர் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கு. இது சைக்கிளிக்கல் ஸ்டாக்கு, அதையும் புரிஞ்சுக்கோங்க. சைக்கிளிக்கல் ஸ்டாக்குனா ஒரு 4 to 6 வருஷம் ஏறும், அதுக்கப்புறம் 2 to 3 வருஷம் கரெக்ட் ஆகும், அந்த மாதிரி ஸ்டாக்கு. இருந்தாலும் இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் வாங்குகிறோம், அதாவது நான் ஏன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட காசு இல்லை, இருந்தால் கண்டிப்பாக வாங்குவேன். இதை ஏன் வாங்குறேன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்லிடுறேன். மொதல் பாயிண்ட்டு, இது நிஃப்டி 50க்குள்ளே உள்ளதுன்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது பாயிண்ட்டு, ஃபேர் வேல்யூ அப்படிங்கிறது PBI ரேஷியோ 20க்கு கீழே போனால், இப்போது 4070 ரூபாய் அதனுடைய கரண்ட் ப்ரைஸு. நான் பேசும்பொழுது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ 19.62. இண்டஸ்ட்ரி PE கூட கம்பேர் பண்ணும்பொழுது இது ரொம்ப ரொம்ப கம்மி, 37.43. ப்ளஸ் இவி வெஹிக்கிளில் இவங்க ஏத்தர் அப்படிங்கிற அந்த இவி பைக் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப நல்ல வண்டி, குவாலிட்டியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூஸ்லாம் இருக்குது. அந்த கம்பெனிக்குள்ளே இவங்க ஒரு 45% கிட்ட ஷேர் வச்சுருக்கிறாங்க. அது ஒரு வேல்யூ அடிஷன். ப்ளஸ் அந்த ஏத்தரோடைய IPO வரப்போகுதுங்க, சரிங்களா? அதெல்லாம் பாசிட்டிவ்ஸ். பட் அதுக்காக நம்ம சூஸ் பண்ணுறோமா, அதெல்லாம் இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு கொடுக்குறேன். PE ஒரு ரீசன், அதுக்கப்புறம் என்னென்ன ரீசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே போய் பார்த்துக்கோங்க. கடன் இருக்கா, ஷேர் ஹோல்டிங் எவ்வளோ வச்சுருக்கிறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கிறாங்களா, டாப் லெவல் அனாலிசிஸ் பற்றி பார்த்துக்கோங்க. CNBC TV 18ல் ஒன் ஆஃப் த MDன்னு நினைக்கிறேன், அந்த ஹீரோ மோட்டார் காப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தார். அவங்களுடைய பிஸ்னஸ் ரிவைவ் ஆகுறதுக்கு இன்னும் ஒரு 6 to 8 குவார்ட்டர் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். ஆனால் இந்த ஸ்பெக்குலேஷனை பேஸ் பண்ணியெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலை. நிஃப்டி 50யில் உள்ள ஒரு குவாலிட்டியான பங்கு, சைக்கிளிக்கல் ஸ்டாக்குன்னு நமக்கு தெரியும். PE வேல்யூ 20க்கு கீழே இருக்குது. இதனுடைய EPS எவ்வளோ, ROE எவ்வளோ, ROCE எவ்வளோ அப்படிங்கிறத அந்த குயிக்காக பார்க்கும் பொழுதே இது நல்ல வேல்யூ ஜோனில் இப்போ இருக்குது. இதுக்கு கீழே உடப்படலாமா? கண்டிப்பாக உடப்படலாம். ஆனாலும் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்குது, ரொம்பலாம் உடப்படாது. ஏன்னா இதனுடைய ஸ்டாக்கினுடைய பழைய விலையை பாருங்கள், டிவிடெண்ட் ரேஷியோ பாருங்கள், 140 ரூபா கிட்ட இப்போ கொடுத்துட்ருக்குறாங்க. முன்னாடிலாம் 100 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. 2700 ரூபாய் அந்த ரேஞ்ச் இருக்கும்போது 100 ரூபா கிட்ட டிவிடெண்ட் கொடுத்த கம்பெனி இப்போது 4000 ரூபாய்க்கு 140 ரூபாய் கிட்ட உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனிக்கு என்ன மாதிரி EPS ROE இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசலாம். இப்போ நான் இப்போ ஏன் இதை வாங்கன்னு நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நான் இந்த ஸ்டாக்கை ஃபார் எவர் கூட வச்சுக்குவாங்க. ஏன்னா நிஃப்டி 50யில் இருக்கிற வரைக்கும் குவாலிட்டியான கம்பெனி பல வருஷங்களாக இந்தியாவில் இருக்குது. ஹீரோ பைக்ஸ், புரியுதுங்களா? CT100லாம் ரொம்ப ரொம்ப பாப்புலரான பைக்கு. ப்ளஸ் இந்த கம்பெனியை நான் அக்குமுலேட் பண்ண என்ட்ராகிற ஜோன் தான் இந்த 4070 ரூபாய் அப்படிங்கிற விலையாக நான் வச்சுருக்கிறேன். நான் வாங்க போகிறது இல்லை, பட் இருந்தாலும் என்னுடைய ஃபீலிங்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். 4000 to 3000 இந்த ரேஞ்சில் நான் தொடர்ந்து அக்குமுலேட் பண்ணி என்னோட போர்ட்ஃபோலியோவில் 5% வரைக்கும் வச்சுட்டு அதை ஃபார் எவர்
எவர் ஹோல்டு பண்ணிக்குவேன். டிவிடெண்ட் வேற 140 ரூபாய் கிட்ட கொடுக்குறாங்க. இதனுடைய இபிஎஸ் இந்த ஸ்லைடில் வந்து பாருங்க, 157 ரூபாய் இருந்திருக்கு 2016. இப்போ 207 ரூபாய் இருக்கு. சரி, சைக்கிளிக்கல் செக்டரில் கீழே போகுதுன்னு வச்சாலும் எவ்வளோ போகலாம் அப்படிங்கிறத பாருங்க. 2022 116 ரூபாய் இருக்கு. ஸோ ஆவரேஜா 175 அப்படிங்கிற இபிஎஸ் அவங்களால ஈஸியாக கொடுத்துட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்கிற பட்சத்தில் என்ன மாதிரி ப்ரைஸ் இப்போ 20 PE வச்சிங்கன்னா என்ன கொஞ்சம் உடப்படலாம் அப்படி தான் வந்து நான் யோசிக்கிறேன் இபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் ROE பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது. 2015 38 இருக்கு, இப்போ 21.84 இருக்கு. சரி, அதோடைய மினிமம் ROE அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.92 15% கிட்ட, விச் இஸ் ஓகே. அது வந்து 2022 அவங்களுடைய ஒஸ்ட் இயர். கடந்த 10 வருஷமா நல்ல ROE, நல்ல ROCயும் பாருங்க 29 புள்ளி இருக்கு. அதாவது என்னன்னா 19ல இருந்து மேலே லைட்டாக வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து மறுபடியும் வந்து இந்த ஆட்டோமொபைல் செக்டரில் வந்து அந்த செல்லிங் பிரச்சனை இருக்கிறதுனால, கன்சம்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால, செக்டரில் இருக்கிற பிரச்சனைனால தான் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்குக்கு பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. மான்சூனு அந்த ரிமோட்லலாம் வந்து வில்லேஜஸ்லாம் வந்து நல்ல ஃபார்மிங் வந்து நல்ல ப்ராஃபிட்லாம் கிடச்சிச்சுன்னா இந்த மாதிரி வண்டியை வந்து அவங்க வாங்குவாங்க. நார்த் இந்தியாவிலாம் ரொம்ப நல்லா வாங்குவாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த பங்கை நான் இப்போ வாங்கி 3000 ரேஞ்சு வரைக்குள்ள, இந்த ரேஞ்சில் 4000 to 3000, எனக்கு தெரிஞ்சு 3000 கீழெல்லாம் போகாது அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஸ்ட்ராங் கன்விக்ஷன். ஸோ அப்படி போச்சுன்னா வந்து அது நமக்கு வந்து அடித்த பம்பர் ப்ரைஸு. ஃபண்டமெண்டலில் ஷிஃப்ட் இல்லாமல் ஜஸ்ட் மார்க்கெட் பியர் மார்க்கெட்டாக போகிறதுனால மட்டும் 3000 கீழே போச்சு அப்படின்னா பம்பர் ப்ரைஸு. எனக்கு தெரிஞ்சு இந்த 4000 ரேஞ்சிலேருந்து 3000 ரேஞ்சில் வந்து நான் 5% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ வரைக்கும் நான் வந்து பர்சனலாக பில்டு பண்ணுவேங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டாக்காக தான் எனக்கு தெரியுது. இதில் வேறு ஏதாவது குறைகள் இருக்குது, கமெண்ட்ஸ் இருக்குன்னா வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.